ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோல நான் 4 ஹெல்தியான டேஸ்டியான துவையல் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றுனா பார்க்கலாம். முதல்ல நான் பருப்பு துவையல் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பருப்பு துவையல் செய்யறதுக்கு துவரம் பருப்பை நாம வறுத்து எடுத்துக்கணும். இது கூடவே காஞ்ச மிளகா, பூண்டு ரெண்டுத்தையும் எண்ணெயில சேர்த்து வதக்கிக்கிட்டு இதுக்கு தேவையான தேங்காய் பூவையும் அடுப்பு ரொம்ப கம்மியான ஹீட்ல வச்சு வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா துவரம் பருப்பு துவையல் ரெடி. இந்த பருப்பு துவையல் நான் கொடுத்துருக்க அளவுல அரைச்சிங்க அப்படின்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தா 2 பேருக்கு இந்த துவையல் சரியா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா கொடுத்துருக்கேன், பாத்துக்குங்க. பருப்பு துவையலுக்கு அடுத்து நாம செய்ய போறது உளுந்து துவையல். கருப்பு உளுந்துல துவையல் செஞ்சோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க முழு பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. அடுப்பு கம்மியா வச்சு உளுத்தம் பருப்பை வதக்கிட்டு பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் இது 3த்தையும் லோ ஹீட்ல சாட்டே பண்ணிக்கணும். தேங்காய் பூ சேர்த்து லேசா வதக்கிக்கிட்டு இதை நாம கம்ப்ளீட்டா ஆற விட்டுறலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உளுந்து துவையல் ரெடி. ரைஸ் கூட மட்டும் இல்லைங்க, இது நம்ம இட்லி தோசையோட சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது வடக துவையல். கருவடக துவையல் அப்படின்றது ஊர் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ், செம்ம டேஸ்டா இருக்கும். இதுக்கு நான் ஒரு கருவடகத்தை உதுத்துக்கிட்டு எண்ணெயில லைட்டா சாட்டே பண்ணிக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த கருவடகமே ரொம்ப பிளேவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு நம்ம வேற எதுவும் போடணும்னு தேவை கிடையாது. கொஞ்சமா தேங்காய் சேர்த்து அதையும் லைட்டா வதக்கிக்கிட்டு இதை நாம நல்லா ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா வடக துவையல் ரெடி. சூடான சாதத்துல வடக துவையல் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு கூடவே அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான கொள்ளு துவையல். வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு ஒரு நல்ல ஆப்ஷன். இதை நாம ரசமா வச்சு சாப்பிடுவோம். இதுல துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் செம டேஸ்டா இருக்கும். கொள்ளு பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் எண்ணெயில நாம சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். நல்ல வாசனை வர அளவு ஹீட் கம்மியா வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான காஞ்ச மிளகா, தேங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். கொள்ளு பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் எண்ணெயில சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொள்ளு துவையல் ரெடி. எல்லா பொருளையும் நாம வதக்கி சேர்த்திருக்கிறதுனால 3-4 மணி நேரம் வரைக்கும் தாராளமா இது கெட்டு போகாம வெளியில வச்சுக்கலாம். சாதம் கூட மட்டும் இல்லைங்க, இட்லி தோசையோடையும் இது சாப்பிட நல்லா இருக்கும். இந்த துவையல் வெரைட்டிஸ்ல எது உங்களோட ஃபேவரட் அப்படின்னு கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.